வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டிடியூட் அப்படின்றது இருக்குது. அது என்ன ஆட்டிடியூட்னா, ஃப்ளெக்ஸிங் த பார்ட்னர். எங்கே போனாலும் சரி, இல்லை எங்கே யாரை பார்க்க போனாலும் சரி, இல்லை என்ன ஃபங்க்ஷன் என்ன விசேஷம்னாலும் சரி, அவங்க பார்ட்னரோடு அவங்க ஃப்ளெக்ஸ் பண்ணணும். ஃப்ளெக்ஸ் இன் த சென்ஸ், சும்மா ஒரு கோயிலுக்கு போனோம் பக்கத்தில் அப்படின்னா கூட அது பார்ட்னரோடு தான் போவாங்க. அவங்களுக்கு அவங்க பார்ட்னர் அப்படி முன்னாடி நிறுத்திட்டு அவங்க அவங்க கூட இருக்கிறது, அவங்க கூட நடக்கிறது, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம், சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கேட்க இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இன்றைய தேதியில் இந்த பிரச்சனையினால் சண்டை போட்டு பேசாமல் இருக்கக்கூடிய கப்புள்ஸ் எனக்கு தெரியும். இந்த பிரச்சனையினால் டிவோர்ஸ்க்கு போகக்கூடிய நபர்களையும் நான் பார்த்துருக்கேன். பார்ட்னர் கூட வெளியே போகிறதையும், பார்ட்னர் கூட போய் ஒரு ஃபேமிலி ஃபெஸ்டிவலை அட்டன் பண்ணுறதுலையா இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எங்கே போனாலும் பார்ட்னர் அப்படி முன்னிறுத்தி இவங்க அவங்க கூட இருக்கிறத ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள், ஆர் அதை ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸாக, அதை ஒரு ரெப்யூட்டேஷனாக, அதுக்குள்ளே ஒரு கௌரவத்தை வச்சுருக்கக்கூடிய நபர்கள், அதில் கௌரவம் பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட பெண்கள். இது ஆண்கள் அதிகமாக செய்கிறத விட இந்த கர்மாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இதை அதிகமாக செய்கிறாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அடங்கியிருக்கிறதா அவங்க எல்லாருமே நம்புகிறாங்க. இயல்பாக கல்யாணம் ஆகக்கூடிய தம்பதியர்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் ஆர் இந்த மாதிரியான ஆசை இருக்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயங்க. ஆனால் நாளடைவில் நாள் போக்கில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி கெரியரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆண்களால் சில ஃபங்க்ஷனுக்கு வர முடியாமல் போகும், இல்லை பெண்களால் வீட்டில் ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சில ஃபங்க்ஷனுக்கு வர முடியாமல் போகும். இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அது அப்படியே கடந்து போயிடுவாங்க. பட் ஆனால் இந்த சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட பெண்களை நீங்கள் நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா, பார்ட்னர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரல, இவங்க மட்டும் தனியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அதை அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. எல்லாத்துக்கும் கூட பார்ட்னர் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி விஷயத்தினால சண்டை வர்றது இல்லைங்க. பட் ஆனால் இந்த சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட பெண்கள் அது அவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்குது. அது என்னமோ அவங்கள இன்சல்ட் பண்ண மாதிரி அவங்களுக்குள்ளவே அவங்களுக்கு ஒரு தாட்டு. இதனாலேயே டிவோர்ஸ் வரைக்கும் போன கப்பில் நான் பார்த்துருக்கேன். எங்கேயுமே நீ என் கூட வரமாட்டேங்கிற, ஆர் நீ எந்த ஃபங்க்ஷனுக்குமே நீ எனக்கு ப்ராப்பராக நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, இதன் காரணமாகவே டிவோர்ஸை நோக்கி போன பெண்களை நான் பார்த்துருக்கிறேன். அதிலும் ஹஸ்பண்ட் எங்கேயாவது வெளியூரில் ஒர்க் பண்ணுறாரு, இல்லை வெளிநாட்டில் ஒர்க் பண்ணாருன்னா தீந்தார், விடவே மாட்டாங்க. தினம் இதனாலேயே ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட பெண்கள். இப்போ இந்த கர்மா கொண்ட பெண்களிடம் நம்ம பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய அவங்க தரப்பு நியாயமாக அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பார்ட்னர் வேறு எதுக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலனாலும் எனக்கு பரவாயில்ல, பட் ஆனால் ஊரில் ஒரு விசேஷம், ஊரில் ஒரு ஃபங்க்ஷனு, திருவிழா அப்படின்னா நான் மட்டும் எப்படி போய் அங்கே தனியாக நிற்கிறது, அது எனக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்குது. நிறைய நேரம் நான் சொல்கிற மாதிரி அவர் ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, இல்லை நிறைய நேரம் நான் கொடுக்குற கேரையோ, இல்லை நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸையோ, இல்லை நான் கொடுக்குற சஜஷனையோ அவர் வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு செய்கிறாரு அப்படின்றதுனால இவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதாகவும் அதனாலேயே வீட்டில் பிரச்சனை வர்றதாகவும் சொல்கிறாங்க. சரி, இவங்க எதிர்பார்ப்பெல்லாம் அநியாயமா, இதெல்லாம் இப்படி எதிர்பார்க்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாதுங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே ரொம்ப நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு தான். பட் ஆனால் இதனால் சண்டை, இதனால் அந்த இல்லற வாழ்க்கையோ இல்லை குடும்ப வாழ்க்கையோ இதனால் முடங்கி போகுது அப்படின்ற போது தான் அது தவறான ஒரு விஷயமா மாறுது. இதை ஒரு ப்ராப்ளமாக பார்க்காம இந்த பெண்களோட மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா இவங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான பதில் நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட பெண்கள், நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பெண்களை ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னா வீட்டில் 99% ஆஃப் ஒர்க்கை அவங்களே பார்த்துருவாங்க. உங்களுக்கு வேறு எந்த வேலையுமே இருக்காது. எந்த கடையில் பெஸ்ட்டாக பொருள் வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும், இல்லை யாருக்கு என்ன தேவை வீட்டில், அதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம், நம்ம குடும்பத்தை அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி புஷ் பண்ணலாம் அப்படின்னு எல்லா ஆங்கிள்லையும் யோசிக்கக்கூடிய பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட பெண்கள். டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அ ப்ரைடு ஃபார் தெம். அது கடமை அப்படின்றது கூட ரெண்டாவது தாங்க இவங்களுக்கெல்லாம் அது ஒரு ப்ரைடு. அந்த வீட்டையே நான் தான் தாங்கி நிற்கிறேன்,
எல்லா பிரச்சனையும் தூக்கி அவங்க மண்டையில் போட்டுப்பாங்க. ஹஸ்பண்டால் வீட்டு வெளியே வண்டியை பார்க் பண்ண முடியலன்னா கூட அதுக்கு என்ன சொல்யூஷன் இவங்க உட்காந்து யோசிப்பாங்க. அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் மென்டாலிட்டி கொண்ட குணாதிசயம் கொண்ட ஒரு பெண்கள் தான் இந்த சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட பெண்கள். A to Z வீட்டில் இருக்க எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த சூரியன் அப்படின்றது வந்து எதுக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கௌரவத்துக்கு காரணம். ரொம்ப இந்த கௌரவம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்களோட ஜாதகத்திலலாம் இந்த சூரியன் கர்மா அப்படின்றது வந்து இருக்கும். அந்த ரெப்புடேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய கர்ம பதிவு ஒரு சேரும்போது நிறைய பெண்களை நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்களோட லைஃப் பார்ட்னரோட ஜாபில் ஏதாவது ஒரு இஷ்யூ, இல்லை அவரோட ஜாப் டீக்ரேட் ஆகுது, டீப்ரமோட் ஆகுது அப்படின்னா கூட அதை இவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் இஷ்யூ. ஏன்னா யாருமே இவங்கள பார்த்து என்ன உன் ஹஸ்பண்ட் டீப்ரமோட் ஆகிட்டாரு, இல்லை அவருக்கு சேலரி கம்மியாயிடுச்சாமே, இல்லை அவர் வேறு ஜாபுக்கு போகிறாராமே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறத விரும்பாத நபர்கள் இந்த சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள். ஏன்னா அவங்க பார்ட்னர் லைஃப்பில் ஏதாவது ஒன்று நடக்குது, அவர் கெரியர் லைஃப்பில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா கூட அது இவங்களை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அது இவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன், ஒரு கௌரவம். அண்ட் பெரும்பாலும் இந்த சூரியன் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களை ஒரு பெண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறார் அப்படின்னா அவர் வெளியூருக்கு வேலைக்கு போகிறதோ, அப்படி இல்லை என்றால் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதையோ தவிர்த்துக்கணும். அப்படி போனீங்கன்னா அதனாலேயே தினம் பிரச்சனை வெடிக்கும். பெஸ்ட்டு நீங்கள் கூட பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஒய்ஃபை இங்கே விட்டுட்டு நீங்கள் போய் வெளியே வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதனாலேயே தினம் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எதை நோக்கி வேணாலும் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஏன்னா அவங்க குடும்ப வாழ்க்கையவே நடத்த விட மாட்டாங்க. அதை முடக்கி போடுறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பாங்க. அதை சரி பண்ணிட்டு தான் மறு வேலை செய்யணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க இந்த மாதிரியான பெண்கள். அதிலும் இந்த சந்திரனோட கர்ம பதிவு இதோட சேர்ந்துருச்சு அப்படின்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க, ரொம்ப எமோஷ்னலாக டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. இதனால் ஃபேமிலிக்குள்ளேயும் பல குழப்பங்களை உண்டு பண்ணுறாங்க இந்த கர்ம பதிவை கொண்ட நபர்கள். ஸோ சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களை நீங்கள் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட பெண்கள் இதை எதிர்பார்க்கறதுனால அவங்க மோசம், அவங்க தப்புன்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா திருமணம் அப்படின்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்குங்க. சிலருக்கு வந்து இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பசங்க தான் வேணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். இல்லை ஃபேமிலி அவங்க வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க. பார்ட்னரோட ஃபேமிலி எனக்கு இப்படி இருக்கணும், என்ன அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும்னு சில பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. சில பெண்கள் ரொம்ப ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பாக தான் நம்ம இதை கன்சிடர் பண்ண முடியும். இது எங்கே பிரச்சனை ஆகுது அப்படின்னா தினம் இதனால் ஒரு பிரச்சனை, ஆர் இயல்பான வாழ்க்கையை முடக்கும்போது, ஆர் டெய்லி சண்டை போடும்போது தான் இது ஒரு பிரச்சனையாக மாறுது. மேரேஜ் இஸ் ஆல் அபவுட் 50-50ங்க. யூ கிவ் 50 அண்ட் யூ டேக் 50. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். கணவனும் ஒய்ஃபுக்காக சில விஷயத்தை தியாகம் பண்ணணும், டாலரேட் பண்ணணும். மனைவியும் ஹஸ்பண்டுக்காக சில விஷயங்களை டாலரேட் பண்ணணும், தியாகம் பண்ணணும். அந்த சாக்ரிஃபைஸ் இல்லை அப்படின்னா திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.